ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வேலேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 14th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. ரயில்வே ரெக்யூர்மெண்ட் செல்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து 14th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. குரூப் சி அண்ட் குரூப் டி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சமாக வந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதிலிருந்து பாருங்கள் உங்களுக்கு பான் பிட்வீன் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் வைஸாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் லெவல் 5/4 வந்து நீங்கள் போஸ்டிங்ஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி தான். ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே லெவல் 3/2 வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐடி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் லெவல் 1 கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 10th தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ 10க்கு மேலே நீங்கள் ஐடி முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, அதுக்கு மேலே நீங்கள் டிகிரியோ இல்லைனா என்இஎஸ்சிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கூடிய ஸ்போர்ட்ஸ் வந்து பாருங்கள் இங்கே மேலேயே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அதாவது லெவல் வைஸாக உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் இருக்குது, ஸோ ரெஸ்லிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பேஸ்கெட் பால்லேருந்து உங்களுக்கு கபடியிலேருந்து டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, வெயிட் லிஃப்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, பாடி பில்டிங், அத்லெட்டிக்ஸ், ஹாக்கி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த லெவல் வைஸாக உங்களுக்கான வேகன்சியுமே இங்கே வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அதாவது ஸோ நீங்கள் வந்து ஜூனியர் லெவலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கேட்டகரி லெவலோ, ஸோ காமன்வெல்த் கேம்ஸோ இல்லைனா வந்து பாருங்கள் ஏசியன் கேம்ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இதில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 20,200 வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும். உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து பார்த்தோன்னா 30,000க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ பிடபிள்டி, அதுக்கப்புறம் அனைத்து பெண்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. அதாவது ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ₹250 பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸுமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எப்போ வந்து பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து ரீஃபண்ட் வந்து நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மீதி இருக்கிற கேட்டகரியில் வந்து ₹500 வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸில் வந்து ₹400 வந்து ரீஃபண்ட் வந்து நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குமே வந்து ஸோ அந்த செலெக்ஷன் மெத்தட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எல்லா ரயில்வேவோட ரூல்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஸோ ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரீஃபண்ட் வந்து பார்த்தோன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பே பண்ண வேணாம். ஸோ டேரெக்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே நீங்கள் வந்து இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட்லாம் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்குன்னா ஸோ ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 50 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேம் ஸ்கில்லு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து ஒரு 40 மார்க் இருக்கும். குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு 10 மார்க் இருக்கும். இது எல்லாம் சேர்த்து தான் 100 மார்க் வந்து நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யார் அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து பாருங்கள் இங்கே மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்தந்த லெவல் வைஸாக உங்களுக்கு குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.